ஐக்கிய அரபு அமீரகம் ராசல் கைமா தமிழோசை வானொலி 8/7/1994 அன்று ஒளிபரப்பியது. இளந்தளிர் தமிழோசையே நீ வாழ்க. கடுமுழைப்பு கண்டவர் தன் கண்ணையற உறக்கம் கொள்ளும் வேளை கேட்க தவறுவதில்லை திரை இசை பாமாலை. திரைகடலோடி திரவியம் தன்னை தேடும் நோக்கில் அரபகம் வந்தவர் தினமும் தன் தாயகத்தை நினைக்க மறப்பதில்லை. மங்கா புகழ் கொண்ட ராசல் கைமா வானொலி மத்திய கிழக்கு அலைவரிசையில் இந்த முதலாம் தமிழோசையை யாம் கேட்காமல் இருப்பதில்லை. திருமறையின் இறைவசனம் முதல் தொடங்கி தேந்தமிழில் அதன் பொருள் உரைத்து திறம்பட நிகழ்ச்சிகளை வழங்குவதே தனி சிறப்பு. இதுவோ புதிதாய் உதித்த இளந்தளிர் இன்னமுது பருகும் சுவையை என் இனிய தமிழை வானொலியில் கேட்க மனம் பூரிக்கிறது. பெருமானாரின் பொன்மொழி வார்த்தைகளை பொருள் விளக்கம் தந்து அழகாய் ஒளிபரப்புவது பெருமிதம் கொள்ளும் வகையாய் இருக்கிறது. பெருமானாரின் பொன்மொழி வார்த்தைகளை பொருள் விளக்கம் தந்து அழகாய் ஒளிபரப்புவது பெருமிதம் கொள்ளும் வகையாய் இருக்கிறது. கொஞ்சு தமிழ் சொல்லில் ஓவகை கூட்டும் நகைச்சுவை பொருட்சுவை நிறைவதால் கொஞ்சம் மனதிற்கு நிம்மதியை தஞ்சமாக்குகிறது. உலக நாட்டு நடப்புகளை நிகழ்வுகளை உடனே எமக்கு விண்வழியே நீ தருவதால் உன் அருமை சேவை எம்மை நேசிக்க வைக்கிறது. நீ பிறந்தோ ஓரிரு திங்களே ஆகிறது. நீ வளரும் விதம் கண்டு மலர்ந்த முகம் கண்டு நீ வியக்க உன்னை அரசாங்கமே தத்தெடுத்து கொண்டது. செவ்வானம் மறைந்து இரவு உணவு வேளைக்கு பின் சில மணி துளிகளே வானொலியில் கேட்கையில் சிறப்புமிகு தமிழோசை பேரின்பம் எமக்கு அளிக்கிறது. செவ்வானம் மறைந்து இரவு உணவு வேளைக்கு பின் சில மணி துளிகளே வானொலியில் கேட்கையில் சிறப்புமிகு தமிழோசை பேரின்பம் எமக்கு அளிக்கிறது. வர்த்தகம் பெருக வேண்டுமெனில் விளம்பரம் செய்க இது முதுமொழி. வணிக பெருமக்களுக்கோ உதவுவது வானொலி. இசை வெள்ளம் எமது செவிக்கு இன்பம், இதையுள்ளம் மகிழ்வதால் மறையுதே துன்பம். இனிய தமிழோசையே நேயரின் நெஞ்சம். தித்திக்கும் தமிழ் மனத்தை எத்திக்கும் நிலவ தமிழோசை ராசல் கைமா வானொலி நிலைக்க தரணி எங்கும் புகழ் பரவ நீ வாழ்க. தித்திக்கும் தமிழ் மனத்தை எத்திக்கும் நிலவ தமிழோசை ராசல் கைமா வானொலி நிலைக்க தரணி எங்கும் புகழ் பரவ நீ வாழ்க. நின் வரவால் தமிழின் பெருமை இத்தரையில் நிகரில்லா சிறப்பும் பெருமையும் அடைந்தது. நித்தம் நீ வளர்க சேவை பெருக நீ வாழ்க. நின் வரவால் தமிழின் பெருமை இத்தரையில் நிகரில்லா சிறப்பும் பெருமையும் அடைந்தது. நித்தம் நீ வளர்க சேவை பெருக நீ வாழ்க. ராசல் கைமா தமிழோசை வானொலி கடந்த 20/7/1994 ஒளிபரப்பியது. நேயர் நன்றி. வானொலியே உன் சிறப்பை வாயால் புகழ்ந்து வார்த்தையால் வடித்து வாழ்த்துக் கவிதை சில வரிகளில் வரைந்தேன். ஏற்றமிகு தொனியில் எழில்மிகு நடையில் ஏக பொருத்தமாய் வாசித்தது கண்டு உள்ளம் மகிழ்ந்தேன். வளரும் ராசல் கைமா வானொலி புகழோடு வாழ்க பல்லாண்டு வளர்க உன் தொண்டு என வாழ்த்துரைத்தேன். நேசமிகு சிந்தை நேரமெல்லாம் விந்தை நேயர் விருப்பத்தை நேரத்தே சேர்த்ததை நினைத்து வியந்தேன். நேசமிகு சிந்தை நேரமெல்லாம் விந்தை நேயர் விருப்பத்தை நேரத்தே சேர்த்ததை நினைத்து வியந்தேன். நின் ஆற்றலை வாழ்த்தி நினைவில் நிறுத்தி நாவால் உரைத்து நன்றி நவிழ்கிறேன் நாளெல்லாம் போடுகிறேன். நின் ஆற்றலை வாழ்த்தி நினைவில் நிறுத்தி நாவால் உரைத்து நன்றி நவிழ்கிறேன் நாளெல்லாம் போடுகிறேன். பொழிநகராம்.
சித்த மருத்துவம் தரும் சிறு குறிப்பு. விளாம்பழம். விளாம்பழம் பல வியாதிகளை குணப்படுத்தும் சிறந்த பழமாகும். இதில் இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் வைட்டமின் ஏ சத்தும் உள்ளது. இப்பழத்துடன் வெல்லம் சேர்த்து பிசைந்து 21 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பித்தம் சம்பந்தமான அனைத்து கோளாறுகளும் குணமாகும். பித்தத்தால் தலைவலி, கண் பார்வை மங்கல், காலையில் மஞ்சளாக வாந்தி எடுத்தல், சதா வாயில் கசப்பு, பித்த கிறுகிறுப்பு, கைகால்களில் அதிக வேர்வை, பித்தம் காரணமாக இளநரை, நாவில் ருசிய உணர்வு அற்ற நிலை, இவைகளை விளாம்பழம் குணப்படுத்தும். விளாம்பழத்திற்கு இரத்தத்தில் கலக்கும் நோய் அணுக்களை சாகடிக்கும் திறன் உண்டு. எனவே எந்த நோயும் தாக்காமல் பாதுகாக்கும். அஜீரண குறைபாட்டை போக்கி பசியை உண்டு பண்ணும் ஆற்றலும் விளாம்பழத்திற்கு உண்டு. முதியவர்களின் பல்உறுதி இழப்பிற்கு இந்த விளாம்பழம் நல்ல மருந்து. முதியவர்களின் பல்உறுதி இழப்பிற்கு இந்த விளாம்பழம் நல்ல மருந்து. ஆகவே விளாம்பழத்தை உண்டு நாம் ருசிப்போம், வியாதியை போக்கிடுவோம்.